أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் வற்ற பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றி அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையாரம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 30வது அத்தியாயம் 54வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் உள்ளதி ஹலக ஃபி லைஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி லைஃபின் குவத்தன் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல, பலவீனமான நிலையில் உங்களையும் நாம் படைத்தோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல ஒரு பலகீனமும் இல்லை. எந்த ஒரு உன் காரியத்தை உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு இந்த உலகத்திலே நாம் என்ன செய்திருந்தோம், உன்னை படைத்தோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டினான். இந்த குழந்தை பருவத்தை எல்லாம் சொல்லி காட்டினான். வாழ்க்கை என்பது 3 பருவம் தான். அதுல ஃபர்ஸ்ட் பலகீனமான நிலைமையில உன்னை நாம் என்ன செய்திருந்தோம், படைத்திருந்தோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சும்ம ஜஅல மின் லைஃபி அப்படிங்கிறான். அப்ப என்ன அப்படின்னா, பலவீனத்திற்கு அப்புறம் பலத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டி. இது 2வது வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பலகீனமா எல்லாம் படைத்தான், 2வது பலகீனத்திற்கு அப்புறம் பலத்தை எல்லாம் கொடுத்தான். அது இந்த இளமை பருவத்தை எல்லாம் சொல்றான். 3வது சும்ம பின் லைஃபின் அப்படிங்கிறான். பிறகு பலத்துக்கு பிறகு உனக்கு பலவீனத்தை ஏற்படுத்தினோம், நிறையும் ஏற்படுத்தினோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டினான். வயசான அந்த பருவத்தை எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டினான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 பருவங்கள் தான். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்து வாழ்கிறான் என்றால் அவன் 3 வாழ்க்கையை அனுபவிக்கிறான். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இளமை பருவம், பலமான இருக்கக்கூடிய அந்த பருவம், 3வதாக முதுமை பருவம், அதாவது தள்ளாத வயது என்பதை சொல்வார்கள். ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியல, பயமா இருக்கு, உலகத்துடைய இன்பம் என்னை முறித்து விடுகிறது என்றெல்லாம் பேசுவார்களா இல்லையா? அப்ப அந்த பருவத்தை குறித்து எல்லாம் என்ன செய்யறான், இந்த 3 பருவத்தை இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் எந்த பருவத்தில் இருக்கிறோம், எந்த பருவத்திலிருந்து வந்திருக்கிறோம், இப்ப எந்த பருவத்தை அடைந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்மளை நாமளே என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், நசையில வரக்கூடிய செய்தி, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உன்னுடைய இளமை பருவத்தை எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்பதை விசாரிப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இளமை பருவம் என்பது நான் சரியான முறையில செலவு செய்தேனா, அதை சரியான முறையில அதை பயன்படுத்தி கொண்டேனா என்றுதான் என்ன செய்யப்படும், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படும். ஒரு கேள்வியாக அது முன்வைப்பான். உனக்கு இளமை பருவத்தை கொடுத்தனப்பா, அந்த இளமை பருவத்துல என்ன ஆட்ட ஆடுன, எனக்கு பயந்து எனக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டாயா, சரியான முறையில உன்னுடைய பருவத்தை நீ அடைந்தாயா என்பதை எல்லாம் கேட்பான். ஆனா இன்றைக்குள்ள இளைஞர்களிடத்துல இதை போய் பேசணும்னு சொன்ன என்ன சொல்றாங்க, பாய் இதெல்லாம் என்ஜாய் பண்ற வயசு பாய்,
இந்த நேரத்துல வந்து 5 வேளை தொழுங்கிற, நோன்பு வைங்கிற, புதுசு புதுசா சொல்ற, கட்டுப்பட்டு நடங்கிற, என்னமோ இப்படித்தான் ட்ரெஸ் போடணுங்கிற, இப்படித்தான் முடி வெட்டணுங்கிற, இப்படித்தான் நகத்தை வெட்டணுங்கிற, இப்படித்தான் டை அடிக்கணுங்கிற, என்னமோ புதுசு புதுசா சட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று என்ன செய்கிறார்கள் இன்னைக்குள்ள இளைஞர்கள் பேசுவதை பார்க்க முடிகிறது. அப்ப இளமை பருவம் என்பது உலகத்துல நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ற வயசு, அப்படிதான். உதாரணத்திற்கு சொல்வதா இருந்தா நம்ம பிள்ளைய எடுத்துக்கங்களேன், எத்தனை வயசு வரையும் நம்ம பேச்சை கேட்பான்? 6வது, 7வது, 8வது, அதிகபட்சமும் 9வது வரையும் தான் நம்ம பேச்சே கேட்பான். 10வது வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் தான் ராஜ்யம், அவனுக்கு தான் நாம பயப்படுறோம். இன்னைக்குள்ள பெற்றவங்க சொல்லக்கூடிய பெரும்பாலான கருத்தை என்ன? 10வது படிக்கிறான் பாய், என்ன அடிச்சு போவாமா இருக்குது, அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான், பயங்கரமா பேசுறான், ஏதாவது ஒண்ணு சொன்னா முறைச்சுக்கிட்டு வெடைச்சுக்கிட்டு நிக்கிறான், ஏன்டா போனை பாக்குற, போய் படிடா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அடிக்க வரான் பாய். ஒண்ணு வேணாங்க, நடந்த உண்மை. கடந்த ஒரு 3-4 வாரத்திற்கு முன்னால் பெத்த தந்தைய பேட்டால அடிக்கிறான், வீடியோ வெளியே வருகிறது. 7 வயசு பையங்க, ஏன்டா விளையாடுற அப்படின்னு கேட்டதற்காக பெத்த தந்தையை அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வருதா இல்லையா? அடே நீ இளமை, அதாவது குழந்தை பருவத்துல இருந்தில, அதை யோசிச்சு பாடுறாங்க. நீ முதுமை, இப்ப பலகீனம் வந்துருச்சு, நீ பலகீனத்துக்கு முன்னால பலவீனமா இருந்தில, அப்ப எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. அதுக்கு தான் எல்லாம் சொல்றான், அன்பு என்று சிறகுகளை அவர்களுக்காக விரிப்பாயாக, உஃபில்லக்கும் சீ என்ற ஒரு வார்த்தையை கூட அவர்களிடத்துல நீ பேசி விடாதடான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு தாய் தந்தையரை பார்த்து உஃபில்லக்கும் சீ அப்படி கூட பேசுறாங்கல்ல. இது சாதாரண ஒன்று. போபுவா, நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா, சர்வ சாதாரணமா, போபுவா, ஏன் புவா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, போபாப்பு அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா, இதை கூட பேசுறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்கிறது? இன்னைக்குள்ள இளைஞர்களை எடுத்து பாருங்க, எந்த அளவுக்குன்னா செய்தியை தொடர்ந்து பார்க்க முடியல. ஏன்னா நிம்மதியா செய்தியை பார்க்கணும், செய்தியில உட்கார்ந்த பட்டாக்கத்தியோடு இது பெட்ரோல் பங்கில் அடித்து ரகலை போறானா இல்லைங்களா? பெற்ற தந்தையை இளைஞன் அடித்து கொலை போறானா இல்லைங்களா? எந்த அளவுக்குனா கல்லூரி பருவத்துல எந்த அளவுக்குனா பட்டாக்கத்தியோடு காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த சம்பவத்தை எல்லாம் பாக்குறீங்க. 7 வயசு பையங்க பென்சிலை தூக்கி வச்சுக்கிட்டான்னு சொல்லி முதுகுல குத்துறானா இல்லைங்களா ஒரு முஸ்லிம் இளைஞன். எந்த அளவுக்கு மாறிடுச்சு உலகம். இன்னைக்கு அவனை பார்த்து நாம் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோமா இல்லைங்களா? அப்ப காரணம் என்ன? இந்த இளமை பருவம் என்பது அவனுக்கு என்னமோ உலகத்தை எட்டி பார்த்து எல்லாத்தையும் நான் தான், எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறான். அப்ப அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கணும்? அந்த இளமை பருவம் என்பது ஒரு சரியான பாதைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்ன அவன் எந்த காலத்திலையும் தப்பான வழிக்கு போக மாட்டான், தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டான், தவறான வழியின் பக்கம் செல்ல மாட்டான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஆனா நாம தான் எடுத்து பார்க்க மாட்டோம், படிக்க மாட்டோம். உதாரணத்திற்கு சொல்வதா இருந்தா குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான வரலாறை எல்லாம் பேசுவான். அதில் நிறைய பேசுற வரலாறு ஒருவருடைய வரலாறு இருக்கிறோம். யாரு அப்படின்னா மூசா நபியுடைய வரலாறு எல்லாம் அதிகமா பேசுவான். குழந்தை பருவத்திலிருந்தே பேசுவான். அவங்க குழந்தையா இருந்தாங்கல்ல, அதுல இருந்தே எல்லாம் பேசுவான். குழந்தையா இருந்ததுல இருந்து பேசுறது ஒரு 3 பேர்த்து தான் எல்லாம் பேசுவான். யூசுப் நபி எல்லாம் பேசுவான், அதே மாதிரி ஈசா நபி எல்லாம் பேசுவான், மூசா நபி எல்லாம் பேசுவான் குழந்தை பருவத்திலிருந்து. அப்படி பேசும்போது அந்த மன்னன் ஃபிரௌன் இருக்கானா இல்லைங்களா, ஃபிரௌன் இடத்துல எதிர்த்து நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் போறதுக்கே பயந்தாங்க. இறைவா அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன் அநியாயம் செஞ்சுட்டான், அவன்கிட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மூசா நபிக்கு கட்டளை இடும் போது, அப்ப மூசா நபி சொன்னாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருடைய துணையும் இல்லை, நான் போன. அதை வேற சொல்றாங்க, நான் பேசுவது அவன் புரிஞ்சிக்க மாட்டான், எனக்கு கொஞ்சம் திக்குவாயா இருக்கு, நான் பேசுறேன் அவன் ஏத்துக்க மாட்டான், அதனால நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு இறைவன்ட்ட சொல்றாங்க, எனக்கு என்னுடைய சகோதரனை கூட அனுப்பு, நபியாக அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், சரி கூட்டிட்டு போங்க, ஆனால் அவன் இடத்துல நீங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்ட்டான், ஒரு கட்டளை இட்டுட்டான். உடனே மூசா நபி போறாங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொல்றான். எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சாதாரண ஒரு ஆள்கிட்ட பிரச்சாரம் பண்ணலப்பா,
அல ஆன ரப்புக்குமுல் ஆலா, உங்களே பெரிய கடவுள் நான் தான்டான்னு சொன்னான். கடவுளுக்கெல்லாம் கடவுள் நான் அப்படின்னா ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் இடத்துல போய் பிரச்சாரம் பண்றீங்க, பார்த்து பிரச்சாரம் பண்ணுங்க நல்லா சொன்னான். சொல்லிட்டு அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது அங்கிருந்த சில இளைஞர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். வரும்போது ஃபிரௌன் சொன்ன, நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் இந்த மூசாவுடைய பிரச்சாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் உங்களை நான் கடுமையாக தண்டிப்பேன். எந்த அளவிற்கு என்றால் மார்கை மார்கால் வெட்டுவேன், உங்களை கழுவ மரத்தில் ஏற்றுவேன் என்று ஃபிரௌன் கட்டளையிடுறான். அப்ப போடாண்டு போயிட்டாங்க. யாரு? அந்த இளமை பருவத்தில் இருந்த அந்த சில இளைஞர்கள் சொல்கிறார்கள், உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள், என் இறைவன் எனக்கு துணை நிற்பார், அந்த அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல எவன்டா பாதுகாவலன்? பகிரங்கமா போல்டா பேசுறாங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சாதாரண ஒரு ஆள்கிட்ட பேசல, மன்னன் இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தைரியமாய் இருந்தாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இளமை பருவம் என்பது ஒரு துடிப்பான பருவம், எதற்கும் பயப்பட மாட்டாங்க, துணிஞ்சு நிற்பாங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதா? அல்லாஹ்னா யாருன்னு தெரியாத இன்னைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லைங்களா? சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் போய் கொண்டு இருக்கிறார்களா இல்லைங்களா? அவர்களை சொல்லுவது தவறா அல்லது நம் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வளர்க்கணும் நாங்க பிள்ளைய? ஒன்று நல்லா விளங்கிங்க, என்னுடைய குழந்தையை நான் சரியாக வளர்த்தேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எதிர்கொள்வார்கள். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யார் தெரியுங்களா? இந்த மார்க்கத்தில் அதிகமான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னு பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப சிறு வயசு, ரொம்ப இளமை பருவம். அவங்க வயதிற்கு தகுந்தவாறு ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கல, வயதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவங்க இளமை பருவத்தில் இருந்ததுனால அந்த சோதனையை எப்படி, அதாவது 60 வயசு 70 வயசு முதியவர்கள் எதிர்கொள்வாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்ன? ஆயிஷா நாய் மீது அவதூறு சொல்லப்படுகிறது. அந்த அவதூறு சொல்லை ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. ஆனா ஆயிஷா நாய் என்ன நினைச்சாங்க, ஊரே பிரச்சாரம் பண்ணட்டும், என்ன தவறானவன் நினைச்சுக்கிட்டோம், ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கணவர் நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நான் தவறானவளா? அது சொல்லணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை சூசகமா சொல்லுவாங்க, ஆயிஷாவே நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆயிஷா நான் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, ஒண்ணுமே பேச மாட்டாங்க. என்னை பத்தி ஊரே பேசியிருந்தாலும் கவலை இல்லை, என்னுடைய கணவர் நீங்க என்ன தவறா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, மனிதங்கிற அடிப்படையில என்ன நீங்க தவறா விளங்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? யூசுப் நபியுடைய உதாரணத்தை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். யூசுப் நபியுடைய தந்தை என்ன சொன்னாங்க? அவருடைய யூசுப் நபியை கொலை செய்து விட்டு அவருடைய சகோதரர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை புனைந்து சொன்னார்கள். அப்ப அவருடைய தந்தை என்ன சொன்னாங்க? யூசுப் நபியுடைய தந்தை, நீங்கள் பொய்யான ஒரு விஷயத்தை பேசுறீங்க, அதை ஷைத்தான் உங்களுக்கு அலங்கரித்து காட்டிட்டா, நான் இதற்காக பொறுமையை மேற்கொள்கிறேன், இதற்கு அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான் என்று சொன்னார்களே, அதே வசனத்தை ஓதி காட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் எவன் என்னை தவறாக பேசியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் பத்தினி. எவன் என்ன பேசுறான்? என்ன 16 வயசு தாங்க, ரொம்ப இளமை பருவங்க, எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்துல கூட குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி ஒரு மேற்கோள் காட்டினார்களே. அப்போ இளமை பருவத்துல மார்க்கம் சென்றுச்சுன்னு சொன்ன
போராண்டு போயிடுவாங்க. மார்க்கம் கரெக்டா இருக்கணும். மார்க்கம் இல்லை அப்படின்னு சொன்ன அவன் தவறான பாதைக்கு தான் போவான், தவறான வழியின் பக்கம் செல்லுவான் என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன செய்கிறது உதாரணமாக நம்ம பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இஸ்லாத்திற்கு வர வரையும் தப்பான பாதையில் இருப்பான். ஆனா இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் இடத்துல மூமின் முழுமையா நுழைஞ்சிருச்சுன்னா அவன் ஒரு காலத்திலும் தப்பான பாதைக்கு போக மாட்டான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அழகான முறையில் எதிர்கொள்வான் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. இந்த இளமை பருவம் ஆனா கிடைக்கிறது தாங்க கஷ்டம். ஒருத்தவனுக்கு இளமை பருவத்துல இந்த மார்க்கம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் சரியா இருப்பான். ஆனா கிடைக்கல, அவன் தப்பான பாதை தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட சும்மா நின்று பேச முடியலங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு தெருவை கிராஸ் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல எல்லாம் எத்தனை மணி, 2 மணியா இருந்தாலும் ஒரு தெருவை கிராஸ் பண்ணி போயிடலாம். இன்னைக்கு தெருவுக்கு தெரு முச்சந்திக்கு முச்சந்தி உட்கார்ந்து இருக்கிறான், போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நடக்குதா இல்லைங்களா? அந்த தெருவுல நடந்து போக முடியல, பயமா இருக்கு. போடுறா அவன் அப்படிங்கிறான். யாரடா போட போற, எதுக்குடா? அவன் பேசக்கூடிய வார்த்தையில பாத்தீங்களா, கடுமையான வார்த்தை, பயங்கரமான வார்த்தையை பேசுறான். கொல்றா அவன் அப்படிங்கிறான். யார கொல்ல போற, எதுக்கு கொல்ல போற, எதுவுமே தெரியலங்க. பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, சாதாரண ஒரு விஷயத்துக்கு பொரோட்டா கடையிலங்க ஒரு பெரியவர் முன்னாடி வந்துட்டாரு, வாங்கிட்டு போறாரு. யோ உனக்கு அவ்வளவு அவசரமா, வயசான ஆள் தானே, பொறுமையா நின்று வாங்க தெரியாதா? பகிரங்கமா பேசுறாங்க. ஒரு பெரியவர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலையே. அதே அவன் இடத்துல இஸ்லாம் இருந்தால் அவன் சரியா நடப்பானா இல்லைங்களா? அதற்கு எடுத்துக்காட்டு யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் இஸ்லாத்தோட ஒப்பிட்டு சொன்னார்கள். இந்த மரமும் இஸ்லாமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க மக்கள்கிட்ட. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மௌனமாக இருந்தாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அந்த செய்தி எனக்கு என்னன்னு தெரியும், பேர்ச்சம்பளத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுல நிறைய பயன் இருக்கிறது, அதைத்தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பேசல. ஏன் தெரியுங்களா? எனக்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்த பெரும் பெரும் நபித்தோழர்கள் அங்க இருந்தாங்க. அபூபக்கர், உமர் போன்ற பெரும் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் நான் எதிர்த்து நின்று பேசுவதா என்ன நினைப்பாங்க, எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க என்று நான் சொல்லாமல் இருந்தேன் என்ற அந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, அவர் அந்த செய்தியை சொன்னார் பார்த்தீங்களா, அப்ப அவருக்கு வயசு என்ன தெரியுங்களா? ரொம்ப சின்ன வயசுங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்லாஹ்வுடைய மௌத் இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போகக்கூடிய நேரத்துல எனக்கான வயசு வெறும் 10 வயசு. நான் குர்ஆனை மனனம் செய்திருந்தேன். எந்த கேள்வி கேட்டாலும் நான் அதற்கு பதில் சொல்லுவேன். சொன்னாரா இல்லைங்களா? ஆனா கிடைக்கல. கிடைச்சிருச்சுன்னா சரியா நடத்திக்கிட்டாங்க. ஒரு பெரியவங்க இடத்துல எய்த்து பேச மாட்டாங்க. ஒரு இளமை பருவத்துல அந்த 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 காலம் என்பது அவர்கள் சரியான முறையில் வழி நடந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள குழந்தைகள் இடத்துல குர்ஆன் ஓத தெரியலங்க. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நாமளாவது ஒரு அளவு ஓதிக்கிட்டு இருந்தோம். எப்ப? மற்ற நாள்ல ஓத மாட்டோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா குர்ஆனை ஓதக்கூடிய மக்களா இருந்தோம். ஆனா இப்ப அதுவும் கூட இல்லை. நேரம் ரொம்ப சுருங்கிருச்சு, வரவே முடியல பை, ரொம்ப டைம் இழுத்துருது பை, ரொம்ப லேட் ஆயிருது பை. ஏதாவது ஒரு வேலை வந்து ஜும்மாவுக்கும் வர நேரத்துல தான் ஏதாவது ஒரு வேலை வந்துருது, எங்களால வர முடியல. இப்ப குர்ஆனை கூட எடுத்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. குர்ஆனை ஓத மாட்டேங்கிறோம். அது என்ன சொல்கிறது, அது என்ன பேசுறோங்கிறது கூட தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்க, இந்த குர்ஆனை தொகுத்து கொடுத்தது ஒரு இளைஞர் தெரியுங்களா? 18 வயசு பையங்க, ஸைத் பின் ஸாபித் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். வெறும் 18 வயசுல இந்த மொத்த குர்ஆனையும் மனனம் செய்து எழுதி கையில கொடுத்தாரு. அவர் சொல்றாரு,
நீங்க எனக்கு பெரிய பணிகளை கொடுத்திருந்தா, பெரிய போர்க்களத்துல தளபதியாக நிற்க சொன்னா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், தைரியமா போய் நிற்பேன். ஆனா அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை என்னை துவக்க சொன்னீங்களே, இதுதான் மிகப்பெரிய ஒரு பணியாக நாங்க இருக்கிறோம் என்று என்ன செஞ்சாங்க. வெறும் 4 இளைஞர்கள் இந்த குர்ஆனை தொகுத்து இன்னைக்கு நம்ம கையில கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் வயசு 18 தான். ஆனா இன்னைக்கு 18 வயசு பையனுக்கு குர்ஆன் தெரியல, தொழுகையில என்ன ஓதுணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும் தெரியல, ஒரு பெரியவர் இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு ஒரு பெற்ற தாய் தந்தையர் இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியாத வளரக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு என்ன செய்கிறார்கள். அவனுடைய கல்ச்சர் அப்படி, அவன் வளரக்கூடிய வளர்ப்பு அப்படிதான். ஃபர்ஸ்ட் எங்க தெரியுங்க, நம்மளை எய்த்து பேசுவான், நல்ல விளங்கிங்க. ஃபர்ஸ்ட் அவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரே இடம் முடி வெட்டுறதுல தான் எதிர்ப்பான். முடி வெட்டிட்டு வந்துடுவான். ஏன்டா இப்படி வெட்டிட்டு வந்த, தப்புடா அப்படின்னா, ஏன் நான் மட்டும்தான் வெட்டிட்டு வந்தேனே, எல்லாரும் அப்படிதான் பூவா வெட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் அப்படிதான் பேசுவான். அடுத்த டைமும் அதே மாதிரி தான் வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டாதடா, அசிங்கமா இருக்குடா, இது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியம்டா அப்படின்னா, வா ஓபுவா என்னமோ புதுசா நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா, சலூன் கடையில போய் பாரு, எல்லாம் அப்படிதான். அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எதிர்க்கிறோம். அப்ப அவனிடத்துல சரியான முறையில் இந்த மார்க்கத்தை நாம் சொல்லியிருந்தோம் சொன்ன நீத்து பேசுவானா, நமக்கு கட்டுப்பட்டு இருப்பானா இல்லைங்களா. ஊர்ல உள்ள இளைஞர்களை பத்தி நம்ம பேசுறோமே, நம்மளுடைய பிள்ளைகள் சரியான முறையில் இருக்கிறார்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வளரக்கூடிய அந்த இளமை பருவம் அவர்களிடத்துல சரியான முறையில மார்க்கத்தை கொடுத்துருக்குறோமா. தொழுவு போலனா ஒண்ணு வேணாங்க, எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்க விஷயத்துல அதிகமான சலுகைகளை கொடுப்போம், ஆனா உலக விஷயத்துல கடுமையா நடக்கிறோமா இல்லைங்களா. அப்ப நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பருவம் என்பது இந்த பருவம் தான். இன்னைக்குள்ள இந்த குழந்தைகள்கிட்ட நீங்க சரியான முறையில மார்க்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாரு, தவறான வழிக்கு போக மாட்டார், தப்பான பாதைக்கு போக மாட்டார் என்பது யதார்த்தமான உண்மை என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா, யூசுப் நபி எடுத்துக்கோங்க. அந்த பெண்கள் தவறான பாதைக்கு அழைக்கும் போது அவர் இளமை பருவத்துல தான் இருந்தாரு. அல்லாஹ்வுடைய பயம் அவருக்கு இருந்தது, தப்பான பாதைக்கு போலியா. ஏன், அவருடைய உள்ளத்துல ஈமான் இருந்தது. சிறு வயசுலேயே அவருடைய தந்தை சொல்லி வளர்த்திருந்தார். அதனுடைய காரணத்தினால் எவ்வளவு பெரிய இடத்திற்கு போனாலும் என்ன செய்ய மாட்டார்கள், தவறான வழிக்கு போக மாட்டார்கள் என்பதற்கு யதார்த்தமான உண்மை. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முடிந்த அளவுக்கு சரியான இந்த மார்க்கத்தை சொல்லி அந்த இளமை பருவத்தில் என்ன செய்ய வேண்டும், அவர்களை சரியான முறையில் பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 3 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்று வெளிவருகிறது. என்ன செய்தி அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப மோசமான ஒரு செய்தி. நாமக்கல் மாவட்டம் 6வது படிக்கக்கூடிய, அதாவது 10வது படிக்கக்கூடிய மாணவிகள் 2 கேங்குக்குள்ள சண்டை. இந்த கேங்ல 10 மாணவிகள், நான் சொல்றது மாணவர்கள் கிடையாதுங்க, மாணவிகள். இந்த கேங்ல 10 பேரு, அந்த கேங்ல 10 பேரு, 2 பேருக்கு சண்டை. எதுல தெரியுங்களா சண்டை, அவங்க பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும். இவங்க ஒரு இதை போடுறது, அவங்க ஒரு பதிலுக்கு ஒன்று போடுறது, இப்படி சண்டை முத்தி போய் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளி மாணவிகளை போய் ரோட்ல விட்டு அடிக்கிறாங்க. இத செய்தியா எடுத்து போடுறான். இதை தடுக்க வந்தவர்கள் இடத்துல வாய் கூசாம ஆபாச வார்த்தைகள்ல திட்டி என்ன செய்யறாங்க, அந்த பெரியவர்களை அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப எதை நோக்கிற பள்ளி பருவத்துல எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இணையதளம் என்பது அவர்களை சரியான பாதையிலிருந்து தப்பான பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது முடிந்ததுக்கு அப்புறம் நேத்து ஒரு செய்தி போடுறான். எப்படி தெரியுங்களா, பாடம் நடத்துறாங்க,
ஐரோப்பிய கண்டங்கள்ல பாடம் நடத்துறாங்க. அந்த பாடத்தை வீடியோ எடுத்து வெளியிடுறான். எல்லா கல்லூரி மாணவர்கள் இடத்துலயும் போன் இருக்குமா இல்லைங்களா? அந்த போனை எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். வாங்கி அந்த வாத்தியார் அந்த டேபிள் இருக்குதுல்ல, அதுல அடுக்கி அவன் கையில சுத்தியில வச்சிருக்கிறான். எவன் ஒழுங்கா பாடத்தை கவனிக்கலையே அவன் போனை அடிச்சு போடுவேன். எல்லாம் கூர்மையா பாக்குறாங்க, பாடத்தை அப்படி கவனிக்கிறாங்க. ஏன்? அந்த போனு மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வாத்தியாருக்கு இல்லை. அந்த வீடியோ எடுத்து வெளியிடுறான். அப்ப எந்த அளவுக்கு மோசமா மாறிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அடிக்ட் ஆகிட்டாங்க. அவன் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் என்பது அவனை தவறான வழிக்கு செல்லுகிறது, தப்பான பாதைக்கு அழைத்து செல்கிறது என்று என்ன செய்யறாங்க, இன்னைக்கு உள்ள இணையதளங்கள்ல போடக்கூடிய போஸ்டரை பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு பைத்தியமாகி சுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க ஒரு டீ கடையில டீ குடிக்க முடியலங்க, டீயை குடிச்சுட்டு போட்டோ எடுத்து போடுறான். இதோ டீயை குடித்து விட்டோம். எச்சி கிளாஸுங்க, டீ குடிச்சிட்டு வைப்போம்ல எச்சி கிளாஸ், அதை போட்டோ எடுத்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் டீ குடிச்சிட்டேன், நான் வந்துட்டேன், டீ குடிச்சிட்டேன், டீ குடிச்சு முடிச்சுட்டேன், நான் அதுக்கு பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சமூகமாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன? அவன் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் ரொம்ப மோசமா மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை என்ன செய்கிறார்கள் இன்னைக்கு உள்ள ஆய்வாளர். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த இந்த எக்ஸாம் முடிஞ்சுங்கள, இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே செய்திகள்ல என்ன போடுவாங்க அதிகமா, என்னுடைய பிள்ளை அடுத்த படிப்புக்கு எப்படி போகணும் அப்படின்னு தான் வாத்தியாரை வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த மார்க் எடுத்திருக்கியாப்பா, இந்த கட்டப்புக்குள்ள மார்க்குள்ள இருந்துச்சுன்னு சொன்ன இந்த காலேஜில் நீங்க எடுத்துக்கலாம், இவ்வளவு மார்க் இருந்துச்சுன்னா இந்த காலேஜை நீங்க ட்ரை பண்ணுங்க, இவ்வளவு பணம் கட்டுங்க, இவ்வளவு ஒரு சம்முக்கு இவ்வளவு பணம் கட்டுற மாதிரி இருக்கும், இந்த லா காலேஜா இத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்னு. இப்ப எம்பிபிஎஸ் படிக்கிறீங்களா, அந்த கோர்ஸ்ல மொத்தம் 52 கோர்ஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிக்கணும் அவசியம் கிடையாது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய 52 கோர்ஸ்ல எந்த கோர்ஸ்ல வேணாலும் நீங்க படிக்கலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஆரம்பத்துல செய்திகள்ல பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பேசுறாங்க யார் தெரியல, உட்கார்ந்து பேசுறா, மன தத்துவ ரீதியான டாக்டர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இன்னைக்குள்ள மாணவர்கள் அதிகமாக மூல வளர்ச்சி கம்மியாகி போய்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க. 1952க்கு முன்னால், அது 47க்கு முன்னால் நடந்த அந்த யுத்தத்துல எத்தனை பேர் பைத்தியமாக இருந்தார்களோ அதே சதவீதம் இன்றைக்கு 5.9% அதிகமாக இருக்கிறது. பைத்தியமாகி தான் சுத்துறான். 7 வயசு பையங்க கேம் விளையாடுறான், அவன் மேல அப்படியே எறும்பு முக்கிது, ஈ முக்கிது, அதை கூட பெருசா பார்க்கல, அவன் அப்படியே உத்து பார்த்து விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அதிகமான ஹார்ட் அட்டாக் வருதுன்னு போடுறான். என்னடான்னு பார்த்தா 4 மணி நேரம் யார் தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறான். என்னடான்னு கேட்டா அதிகமா இணையதளத்தை நைட்டு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி நோட்டிக்கிட்டு இருக்கிறது. தூங்குறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், இதனாலே ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமீப காலமாக பேப்பரிலையும் செய்திகளையும் போடுகிறார்களா இல்லைங்களா? அப்ப நாம் நம்ம பிள்ளை ஆரம்பத்துல எல்லாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க தெரியுங்களாங்க? பயத்தை காட்டி, அல்லாஹ்வுடைய பயத்தை. ஒரு பூரானை பார்த்தா பயம் வருங்க. இன்னைக்கு கூட ஒரு பாம்பை பார்த்தா பயம், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த பயத்தை ஒரு பூரான் மீது காட்டுவார்கள். இன்னைக்கு எல்லாம் பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்க, சாப்பாடை கையில கொடுத்து போனை கையில கொடுத்துறது. சாப்பிடுட்டா போனை கையில கொடுத்துட்டா. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பாங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்தா பேசிக்கிட்டு இருக்கணும். அந்த விருந்தாளிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு போனை தூக்கி கையில கொடுத்துறது. விளையாடு, அது என்ன பாக்குற, எதை செய்யற, என்ன பண்றான்னு கூட தெரியல. மாறிடுச்சா இல்லையா? எந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு நமக்கு கூட தெரியலங்க. அவன் அழகா இணையதளத்துல போய் போயிடுறான். இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு பயங்கரம், இவ்வளவு காலியா இருக்கு பாய் ஸ்டோரேஜ், நீங்க வேணா ஏற்றிக்கிங்க அப்படிங்கிறான். நமக்கு சொல்லி கொடுத்து பாடம் எடுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் என்பது மிக மோசமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப நம்ம பிள்ளைகளை நாம் தான் சரியாக வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த வாய்ப்பை சரியான முறையில பெற்றவர்களாகிய நாம் பயன்படுத்துறது இல்ல. மதரசாவுக்கு அனுப்புறோமாங்க நம்ம பிள்ளைய? ஏன் டெஸ்ட் தானே நடந்துகிட்டு இருக்கு. 25ஆம் தேதி வரையும் டெஸ்ட் வச்சிருக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 30ஆம் தேதி வரையும் வச்சிருக்கிறான்.
ஒரு டெஸ்ட் படிக்கிறதுக்கு பிள்ளைய மனசாக்கு அனுப்ப மாட்டேங்கிற, வயிற்று வலிக்குது, அஜரத்து லீவு, போன் அடிச்சு சொல்றோம். பிள்ளைக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க அஜரத்து, அதனால லீவ் விடுங்க சொல்றமா இல்லைங்களா? அதே டெஸ்ட் வச்சிருந்து மதரசால வைக்கிறோம், பரீட்சை வைக்கிறோம், பள்ளிக்கூடத்துல போய் சொல்லுங்க நான் சொல்லிடுவோமா? யோசிச்சு பாருங்க. எதுங்க முக்கியம்? என் புள்ள சரியான பாதைக்கு வரணும், மதரசா தாங்க முக்கியம். இந்த பருவத்துல தாங்க அவன் உள்ளத்துல ஆணிய பதியும். சொல்லுவாங்கல்ல, பச்சை மரத்தில் ஆணி அடிப்பதை போன்று இந்த வயசு. இந்த வயசுல நீங்க சொல்லி கொடுக்கறது தான் பெருசா. ஆனாலும் ஏங்க 9வது படிக்கிறவங்க 10வது படிக்கிறவங்க மதரசாவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏண்டான்னு கேட்டா, பாய் அதிகமான கோட்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா விளங்கிக்கிங்க, ஆண் பிள்ளை என்பவர்கள் அதிகபட்சம் 8வது வரைக்கும் தான் மதரசாவுல படிப்பான், அதுக்கு மேல படிக்க மாட்டான். கோட்ஸ் இருக்கு அது இருக்குன்னு போயிடுவான். ஆனா நாம மதரசால சேர்க்கிற பள்ளிக்கூடத்துல 3.5 வயசுல சேர்த்துருவோம். ஆனா மதரசாவுல 7 வயசு தானே ஆகுது, கொஞ்சம் இன்னும் 1 வயசு போட்டோம், 8 வயசு போட்டோம், அதை பார்த்து பார்த்து விடுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இப்படிதான் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்களா? தன்னுடைய பேரப்புள்ள ஹசன் அலி அவர்களுக்கு 7 வயசுல மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. 7 வயசுல பார்க்கல, அந்த குழந்தைக்கு 7 வயசுல மார்க்கம் தெரிந்திருந்தது. நான் யாரையும் தப்பா சொல்லல, நம்ம பிள்ளையின் மீது நம்ம காட்டக்கூடிய அக்கறையை தான் நான் சொல்றேன். எவ்வளவு அக்கறையா நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல நம்ம மார்க்கத்தை கொடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா பிற்காலத்தில் போய் அந்த பிள்ளை சரியான பாதையில வருவானா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் பாதுகாக்கணும், எல்லா பிள்ளையும் நேரான பாதையை காட்டணும், எல்லா நேர்வழியை கொடுக்கணும். ஆனாலும் இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் நீ என்ன நோக்கி வா. அல்லாஹ் தானே சொல்றான், நீ என்ன நோக்கி வந்தாதான் நான் உனக்கு உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை நோக்கி நாம் பயணம் செய்யணும். அப்ப இந்த மார்க்கம் என்பது இலகுவான முறையில் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது என்ன செய்வோம், நாமளே விட்டு கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, அதை பெருசா எடுத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. பாய் ஹோம்ஒர்க்கு கொடுக்க முடியலங்க மதரசாவுல, எழுதிட்டு வாடா, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாடா, ஒரு அரபி எழுதிட்டு வாடான்னு சொன்னா என்ன பாய்? ஸ்கூல்லயும் அவ்வளவு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாங்க, மதரசாவிலேயே நீங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, ஹோம்ஒர்க்கை கொஞ்சம் நிறுத்திக்கிங்க பயன்றோம். மதரசாவுக்கு ஃபோன் அடிச்சு, அஜரத்துக்கு ஃபோன் அடிச்சு சொல்றோம் ஹோம்ஒர்க்கை நிறுத்திக்கிங்கன்றோம். ஆனா பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் பாய் என் பிள்ளை இவ்வளவு எழுதுறான், ஒரு நாள் நீங்க ஹோம்ஒர்க் நிறுத்திக்கன்னு சொல்லிட முடியுமா? சொன்னா விட்டுருவாங்களா? அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதான் சரியான ஒரு பாதை, இதான் சரியான வழி. இந்த நேரத்தில் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்மளுடைய கண்கள் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் சரியான மார்க்கத்தை சொல்லி நேரான பாதை, ஏன்னா இது தாங்க உங்களுடைய சொத்து. ஒருத்தன் MBBS படிச்சான்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல தான் உங்களை மதிப்பாங்க. என் பிள்ளை 7 வயசுலயே மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அவன் கேட்கக்கூடிய வாழ்நாள் பிரார்த்தனை நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் என்னை சிறப்பான ஒரு கண்ணியத்துல கொண்டு போய் வைக்கும். மிகப்பெரிய ஒரு கிரேடு எல்லாருக்கும் முன்னால் அல்லாஹ் கூப்பிட்டு நிப்பாட்டி வைப்பான். மனுஷன் கேட்பான், அல்லாஹ் என்னை ஏன்டா இவ்வளவு சிறப்பா வச்சிருக்க, இவ்வளவு கிரேடு கொடுத்திருக்க? அடே நீ செஞ்சதுக்காக கொடுத்த நினைக்கிறியா? ஒரு காலத்திலே இல்ல. உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மரணத்திற்கு பின்னால் கேட்ட பிரார்த்தனையராது அல்லாஹ். உன் புள்ள உனக்கா தர்மம் செஞ்சான், உனக்கா பிரார்த்தனை கேட்டான், உனக்கான எல்லா வழிகளையும் தேடினான். அந்த வழிக்கு ஆரம்பிக்க கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மதரசா. இந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்தால்தான் அவன் சரியான பாதைக்கு வருவான் என்பதற்கு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியான முறையில் பேணக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவன் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க.